வணக்கம் ஜிஎஸ்ஃபார்ம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா நம்ம சேனல்ல வந்து தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ங்க. நம்ம கையில மாட்டாவே இருந்துச்சு. இந்த காரோட விமர்சனத்துக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கிறோம். என்ன காருன்னு நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். பிரிட்டன் ஆட்டோ மேக்கரான அதாவது பிரிட்டன் ஆட்டோ மேக்கர்ன்னு கூட இப்ப சொல்ல முடியாது. அதாவது பிரிட்டன ஆரிஜினா வச்சு உருவாக்கப்பட்ட மாரஸ் கரேஜ் பிராண்டோட காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவி வாகனமான உங்களுக்கு எம்ஜி ஆஸ்டரோட டீட்டெயில் விமர்சனம் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறது அந்த லேட்டஸ்ட்டா இருக்கக்கூடிய 2024 மாடல் தான் நாம எடுத்து வந்திருக்கிறோம். ஷாங்காய் ஆட்டோ இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் கையில் இருந்து இப்போ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்து சொல்கிறேங்க 51% மேஜர் ஷேரை ஜிஎஸ்டபிள்யூ பை பண்ணியிருக்காங்க. இந்தியன் பிராண்ட் பை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மோர் ஆர்லெஸ் நம்ம இந்தியன் பிராண்டாகவே நம்ம இந்த எம்ஜி நிறுவனம் மாறி இருக்கு. இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் லாகிங்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. அது என்னென்னு வீடியோட முடிவில் நம்ம சொல்கிறோம். வாகனத்தோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேஸ் மாடல்லாம் 11.82 லேக்ஸில் ஆன்ரோட் ப்ரைஸிங்கில் கிடைக்குது. டாப் அண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 22.33 லேக்ஸ் வரைக்குமே வருதுங்க. இந்த ப்ரைஸிங் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் டெப்த்தாக வேணும்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இன்னும் மச் பெட்டரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோக்கு நமக்கு காரை கொடுத்து மேசிவான ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற சென்னையை எம்ஜி மோட்டார்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். அவங்க தான் இந்த வாகனத்தை நமக்கு கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாகனத்தோட விமர்சனத்துக்கு போய் இந்த வாகனத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு இந்த வாகனம் உங்களுக்கான வாகனமா இல்லை அப்படின்ற முடிவுக்கு வரலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதான் பிரதானமா பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்போம். இங்கே எம்ஜி ஆஸ்டர் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு எம்ஜியோட ZS பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் டெவலப் செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க. வாகனத்தோட பில் பொறுத்த வரைக்கும் ரோபஸ்ட்டாக இருக்குங்க, சாலிடாக இருக்கும். அதில் எந்த விதமான டவுட்ஸும் இல்லை. உங்களுக்கு ஏஷியன் இன்கேப்பில் இதோட தாய் ஸ்பெக் பெட்ரோல் மாடல் டெஸ்ட் செஞ்சப்போ உங்களுக்கு 5 ஸ்டார் இன்கேப் ரேட்டிங் கிடைச்சது. ஸோ ஸ்ட்ரக்சரல் வைஸ் நம்ம டச் அண்ட் ஃபீல் பண்ணுறப்போ வண்டியை ட்ரைவ் பண்ணுறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலிடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸ்லையும் இந்த வாகனம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. கர்வ் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 1271 கிலோகிராமில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 1355 கிலோகிராம் வரைக்குமே இந்த எம்ஜி ஆஸ்டர் இருக்குங்க. சரி, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல் கண்ட்ரோல், ஹில் டிசன் கண்ட்ரோல், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ்ங்க. அது கூடவே லெவல் 2 ஏடாஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 13+ ஆட்டோனமஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த வாகனத்தில் பொருத்திருக்காங்க. ஸோ சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெல் பேக்டாக தான் இந்த வாகனம் இருக்குது. அடுத்து சேஃப்டிக்கு அப்புறம் எப்பவுமே ஒரு வாகனத்தோட இதயத்தை பார்ப்போம். இதயம் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே நமக்கு ஒரு 1.5 லிட்டரில் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டர் யூனிட் கிடைக்குது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.3 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ யூனிட் கிடைக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் அந்த 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் யூனிட்ல மேனுவல் வெர்ஷன் தான் வந்திருக்கும். சரி, போனட்டை லிஃப்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ போனட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹிஃப்டாக ஒரு ஃபீல் இருக்குங்க. தூக்கிறதுக்கே சாப்பிட்டு தான் தூக்கணும் போல. இது பாருங்க, லான்ச் பண்ணியாச்சு. ஸோ என்ஜின் அப்படின்னு பார்க்குறப்போ நான் சொன்னது தாங்க அந்த 1.5 லிட்டர் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 108.49 பிஹெச்பி 6000 ஆர்பிஎம்ல கிடைக்குது. டார்க் அப்படின்னு பார்க்குறப்போ 144 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். இது வந்து 4400 ஆர்பிஎம் பேண்ட்வித்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் ஆன் ஆவரேஜ் ஒரு 10 to 15 அப்படின்றது இந்த வாகனத்தோட எக்கானமியாக இருக்குது. என்ஜின் பொறுத்த வரைக்கும் ரிஃபைண்டாக தான் இருக்குது. அதுலாம் குறைகளே கிடையாது. இது வந்து நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சிவிடி டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு ரேவ் நோட் புரியும். என்ஜினோட ரேவ் நோட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஐடில் சொல்கிறேங்க, ஐடில் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். வைப்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டாக தான் இருக்குது. பெரிதாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ்லாம் நமக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. நல்ல ஒரு ரிஃபைண்டான என்ஜின் தாங்க. ட்ரைவ் பண்ணுறப்போ இந்த என்ஜினை பற்றி நான் பிரதானமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜினுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கார்ட் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு 50% கவர் ஆகிருக்கு, ஒரு 50% கவர் ஆகலை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும்.
ஸோ ஃபைன். என்ஜினை பற்றின மீதம் டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரைவ் பண்ணுறப்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாகனத்தோட முன் தோற்றம் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ டவுன் த ரோட் கிராஃபிக் இந்த வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் ஸ்டைலிங்கில் தான் வந்து எம்ஜி நிறுவனம் எடுத்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்னமெண்டல் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிரில் முடிச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. டார்க் குரோம் மெட்டல்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. கீழே வந்து நல்ல ஒரு வைடான ஆடம் கிடைக்குது. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே வந்து ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸ் அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ்லாம் நீங்கள் மேலே பார்க்க முடியும். ரெண்டுமே வந்து எல்இடி தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ஃபாக் லேம்ப்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 205 mm கொடுத்துருக்காங்க. வாரண்ட் பொறுத்த வரைக்கும் சப்பலான பல்ஸ் தான் முடிச்சிருக்காங்க. ஓவரால் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருக்குங்க. சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷோல்டர் லைன் பற்றி பேசலாம். ஷோல்டர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டோரில் ஆரம்பிச்சு ரியர் வரைக்கும் அப்படியே எடுத்து போயிருக்காங்க. ஷோல்டர் லைன் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. கேரக்டர் லைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு சப்பலான கேரக்டர் லைனும் கிடைக்குதுங்க. டயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே வந்து குட்டியரில் 17 inch யூனிட்டுங்க. 215 55 R17 யூனிட்ஸ் தான். ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க் பிரேக், ரியர்லேயும் டிஸ்க் பிரேக்குங்க. ஒரு ப்ராப்பரான அலாய்ஸோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாஸ்டிக் லைனர் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஃபுல்லாக தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்சுலேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வீலாச் பொறுத்த வரைக்கும் மினிமலாக முடிச்சிருக்காங்க. ஓஆர்விஎம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் ஓஆர்விஎம் தாங்க. உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜனில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வைடான ஒரு ஓஆர்விஎம் தான். நல்ல ஒரு விசிபிலிட்டி உள்ளிருந்து பார்க்கும்போது கிடைக்கலாம். அடுத்து டோர்ஸோட தட் சாலிடான ஒரு தட்டு இருக்குங்க. அதுலலாம் குறையே இல்லை. உங்களுக்கு இங்கே வந்து டிஎல்ஓ அப்படின்னு பார்க்குறப்ப டே லைட் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நல்ல வெளிச்சமான ஒரு கேபின் தான் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த பேனல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள இருக்கிற பேசஞ்சருக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃப் ரெயில்ஸுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே இந்த இடம் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவ்வளோதாங்க. ஒரு 48 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாத் லைனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்பிஹெச்க்கு வந்து பெட்டராக ஹெல்ப் பண்ணும். டிஸ்க் பிரேக்ஸ் தான் கிடைக்குது, பரவாயில்ல. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே ஒரு நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ வாகனத்தோட ரியர் ப்ரொஃபைலுங்க. ரியர் ப்ரொஃபைல் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து பூட் ஸ்பேஸ் பற்றி பேசிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 488 லிட்டருங்க அப்ராக்சிமேட்லி. எம்ஜி நிறுவனம் வந்து அஃபிஷியலாக வந்து பூட் ஸ்பேஸ் ரிவீல் பண்ணல. பட் டெக்னிக்கல் பீப்புள்ஸோட டேட்டா வச்சு நான் சொல்கிறேன். 488 லிட்டர்ஸுங்க. செம்ம ஸ்பேஸிங்க. பின்னாடி தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் படுத்தே வரலாம் மட்டும் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. பின்னாடி வந்து ஸ்பேர் டயர் அப்படின்னு பார்க்கும்போது சியேட்டில் வந்து செக்யூரோ டிரைவ் போயிருக்காங்க. 215 6016ங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காஸ்ட் காம்ப்ரமைஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஓவரால் பூட் பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை. 60-40 ஸ்பிளிட் கிடைக்காதுன்னு கேட்டாங்கன்னா ஆமாங்க, 60-40 ஸ்பிளிட்டும் இருக்குது. இன்னும் வந்து பூட்டை என்ஹான்ஸ் பண்ணி உட்காந்துக்க முடியும். ஒரு பார்சல் ட்ரேயுமே கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ப்ராப்பரான ஒரு வைப்பர் டீஃபாகர் கிடைக்குது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்னமெண்டல் எல்இடி டெல் நம்மளால் பார்க்க முடியும். நல்ல ஒரு நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் லேம்பும் ஹாலஜனில் கிடைக்குது. ZSக்கான பேட்சிங் கொடுத்துருக்காங்க. பம்பர்ஸோட குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டி டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ரெஃப்ளெக்டர்ஸ் கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 3 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வாகனத்தில் 360 டிகிரி கேமராவே கிடைக்குதுங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இல்லை. ஸோ ஓவரால் வாகனத்தோட ரியர் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சப்பிளான ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. இன்டீரியர் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு வந்து நிறைய சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீல் தான் எம்ஜி ஆஸ்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு பிளாக் கம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒயிட் லைட் சிமெண்ட் கலர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தீமில் தான் போயிருக்காங்க. இங்கே டோர் பேட் அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. பாருங்க. விண்டோஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் சைடு விண்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் பவர் விண்டோஸாக கிடைக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் நம்ம பண்ணுவோமோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சாஃப்ட் டச் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டி நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. டோர் பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தாராளமாக இங்கே வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு போக முடியும். நல்ல ஒரு ஸ்பேசிங்கோட தான் டோர் பேக்கேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே உள்ள வந்து உட்காந்தோம் அப்படின்னா ஏபிசி பெடல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஏ பி மற்றும் சி பெடலுக்கான ஸ்பேசிங் வந்து ப்ராப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல டெட் பெடலுமே கொடுத்துருக்காங்க. சீட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்கலி நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 6 வே அட்ஜஸ்டபிள் பவர் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லம்பார் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட், சீட்டோட ஹைட் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்விஎம்ஸ்க்கான நாப்ஸ் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ஆர் ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து ஹெட்லாம்போட லெவலரும் கொடுத்துருக்காங்க. உங்களோட வெளிச்சம் வந்து எப்படி வந்து பெட்டராக அட்டைன் பண்ண முடியுமோ அது வந்து உங்களோட போஸ்டருக்கு தகுந்த மாதிரி இந்த ஹெட்லாம்ப் லெவலருக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூவல் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கான நாபும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹூட் அதாவது போன் ஓப்பன் பண்ணுறதுக்கான நாபும் கொடுத்துருக்காங்க.
சீட் மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு லெதரைட் மெட்டீரியல் தான். உங்களுக்கு அப்ஹோல்ஸ்ட்ரி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான குவாலிட்டியில தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டிச்சஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. வென்டிலேட்டட் சீட் ஆப்ஷனும் இங்கே கிடைக்குது. ஸ்டீரிங் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஒரு லெதர் ராப்பிங் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்காங்க. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா டில்ட்டும் கிடைக்குது. டில்ட் மட்டும்தாங்க, டெலஸ்கோபிக் ஆப்ஷன் கிடைக்கலை. கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐடி கிளஸ்டரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா சுவிட்சஸும் இங்கே போடப்பட்டிருக்கு. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே பண்ணியிருக்காங்க. எம்ஏடி கிளஸ்டர் அப்படின்னு வரப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் எம்ஏடி கிளஸ்டர் தான் போட்டிருக்காங்க. அந்த கிளஸ்டரோட டிஸ்பிளே கிராஃபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டி டீசெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கான் வென்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ளைட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோட இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் இதை டிசைன் பண்ணாதான் எம்ஜி நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஃபைன், ஹோல்ட் பண்ணிக்கிறலாம் நல்லாவே இருக்குங்க. வாகனத்தோட இன்டீரியர், அதாவது டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் அலுமினியம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி நப்சோட குவாலிட்டிலாம் நல்லா தரமாக இருக்குங்க. ஏஐ பாட்டம் இருக்குது. ஆமாங்க, ஏஐ அசிஸ்டன்ஸும் இங்கே வந்து எம்ஜி நிறுவனம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவுக்குள்ளே இந்த ஏஐ அசிஸ்டன்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் எடுத்து வந்தது. இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் டச்சில் நமக்கு லெதரைட் அப்ஹோல்ஸ்ட்ரியோட போட்டிருக்காங்க. ரொம்ப தரமான குவாலிட்டிங்க. த்ரூ அவுட் அந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் எக்ஸ்டீரியர்லேருந்து இன்டீரியர் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அந்த குவாலிட்டி லெவல்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த 10 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்போம். கிட்டத்தட்ட டேப் மாதிரியே இருக்குது. எல்லா கண்ட்ரோல்ஸும் ஏசி முதற்கொண்டு இதிலேயே வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஏதாவது ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன் இருங்க, ஏதாவது பாட்டு போட முடியுதான்னு பார்க்குறேன். இதுக்கு மேலே போட்ட காப்பிரைட்டில் போட்டுருவாங்க நம்மளை. ஸோ ஆடியோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. உங்கள் ஒயர்லெஸ் ஸ்டாண்டர்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 6 ஸ்பீக்கர்ஸில் வந்து இந்த சவுண்ட் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. சப்வூஃபர் வந்து கிடைக்கவில்லை. ஸோ ரிவர்ஸ் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவோட குவாலிட்டி ஓகேவாக தாங்க இருக்குது. ஃபைன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொகபேஷனும் கிடைக்கிது. ஃபைன். ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் லேஅவுட்னு பார்க்கும்போது இங்கே ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம்மும் மேலே இந்த இடத்துல போட்டிருக்காங்க. வேனிட்டி மிரர்ஸ் கிடைக்குதுங்க. கோ டிரைவருக்கு வேனிட்டி மிரர் கிடைக்குது. லைட்ஸ் இல்லை. கேபின் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேனோராமிக் சன்ரூஃபுமே இருக்குது. பட் வெயிலுக்கு நீக்கணும்னா நாம் முடிஞ்சோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து க்ளவ் பாக்ஸ் பார்க்கலாம். க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலான க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கூல்டு க்ளவ் பாக்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, கூல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுக்கவில்லை. நல்ல ஒரு மெட்டீரியல் குவாலிட்டியில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போல்ஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நல்ல தரமாக இருக்குது. சீட்டிங் பொசிஷனுக்கும் கவலைகள் இல்லை. ஏசியை பொறுத்த வரைக்கும் சில்லர் யூனிட்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரௌண்ட் வந்து லோவில் தான் வச்சுருக்கிறோம். இருங்கண்ணா, ஒரு 24 வச்சு செக் பண்ணுறேன். நல்ல ஒரு ப்ளோ இருக்குங்க. ஏசியை பொறுத்து வரைக்கும்லாம் குறைகள்லாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ செகண்ட் ரோ உள்ளே வந்து உட்காந்தாச்சு. சாலிடான தட்டு இருக்குங்க. எல்லா இடத்துலையும் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கிடைக்குது. இங்கே ஹம்ப் மட்டும் கொஞ்சம் பெரிதாக இருக்குங்க. ஸோ 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3வது பேர் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை உட்காரலாம். இல்லைனா ஒரு சிட்டி ட்ராவல், ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமுக்குள்ளே போய் வரீங்கன்னா 3 பேர் உட்காந்து போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரெஸ்ட் கிடைக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கப் ஹோல்டர். மெட்டீரியல்ஸ் குவாலிட்டி லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி சார்ஜர் கிடைக்குது. ஸோ கம்ஃபர்ட் லெவல் எப்படின்னு பார்ப்போம். லெக் ரூம் பாருங்கள். உங்களுக்கு இது வந்து நான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு போஸ்டர். இது வந்து என்னோட டிரைவிங் போஸ்டருங்க. நீங்கள் லெக் ரூம் அண்ட் நீ ரூம் பாருங்கள், தாராளமாக இருக்குது. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் அதுவுமே குறைகள் இல்லை. பேனோரமிக் சன்ரூஃப் நமக்கு நல்லா வைட் ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது லாங் ட்ராவல் போகிறீங்க, கொஞ்சம் வந்து அந்த மழைலாம் இருக்குது அப்படின்னா நல்லாவே என்ஜாய் பண்ணி நம்ம நல்லா ட்ராவல் பண்ண முடியும். சீட் அப்ஹோல்ஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபரேஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சில பிரான்ச் பண்ணுறதுல இவங்க பண்ணியிருக்காங்க. அந்த பர்ஃபரேஷன் இருக்கும்போது நமக்கு லாங் ட்ராவலில் வந்து அந்த ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா டெசிபேட் பண்ணி கொடுக்கும்.
ப்ராப்பரான 3 சீட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேசஞ்சருக்கும் கிடைக்குது. ஹெட் ரெஸ்ட்டும் ப்ராப்பராக 3 பேர்த்தையுமே கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ் ஃபேம் ஃபஸ்ட்டு நான் ஏசி கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இப்போ இந்த எம்ஜி ஆஸ்ட்ரோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கியாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளூயிடிக்காக தான் இருக்குது. ஐடல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஈஸ்ட் யூஸாக தான் பண்ணியிருக்காங்க. கிளட்ச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் வந்து ஹார்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, எடுத்து ஓட்டி பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம். சஸ்பென்ஷனை பற்றி பேசிடலாம். ஏன்னா சஸ்பென்ஷன் இது கொஞ்சம் நல்ல பெட்டரான ரோடாக இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே வச்சுக்குதுங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டும் குழியமாக இருக்கக்கூடிய ரோடு தான் பாருங்க. உள்ளெல்லாம் எதுவுமே வந்து பெருசாலாம் நமக்கு ஃபீல் ஆகலை. ரொம்ப வந்து போட்டு ஆட்டி உலுக்கி அந்த மாதிரிலாம் எடுக்கலைங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக தான் வச்சிருக்குது. ஹை ஸ்பீட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்லோ ஸ்பீட்ஸில் சஸ்பென்ஷன் வந்து கம்ஃபர்ட் ஓரியன்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிட்டி ஸ்கர்ட்ஸில் ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, சிட்டி ட்ராவலில் ஓட்டுறதுக்கு. அப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெச் எடுத்து ஹைவேஸ் எடுத்து நம்ம அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி நம்ம ஃபர்தராக நம்ம சொல்லிக்கலாம். லோ அண்ட் டார்க்கை பொறுத்த வரைக்கும்லாம் வந்து எந்த குறையுமே இல்லைங்க, நல்லாவே இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னை பயணங்க. இப்போ ஒரு ஹெக்டிக்கான டிராஃபிக்கில் தான் நம்ம ஓட்ட போகிறோம். பவர் டெலிவரி ஃபுல்லாக ஸ்லாம் பண்ணுறேன், பொறுமையாக தாங்க எடுக்குது. பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் நல்ல லீனியராக தான் இருக்குது. அக்ரெசிவான ஒரு பவர் டெலிவரி பார்க்க முடியல. இந்த மாதிரி ரோட்லாம் போகும்போது அவசரத்துக்கு போகிறவங்க பின்னாடி இருந்து ஹார்ன் அடிப்பாங்க. அப்புறம் ஹார்ன் அடிச்சாங்கன்னா நம்ம அப்புறம் வேறு வழி இல்லைங்க, ஒதுங்கி தான் போய் ஆகணும். அந்த மாதிரி தான் இருக்குது. இருக்கிற கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் போகிற அளவுக்கு தான் இருக்குது. அதில் பின்னாடி இருந்து வந்து புடனைக்கு பின்னாடி இருந்து ஹார்ன் அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள விட்டுறலாம், இல்லைன்னா அப்புறம் பின்னாடி இருந்து கத்திக்கிட்டே கதறிக்கிட்டே தான் வருவாங்க. என்விஹெச் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்லோ ஸ்பீட்ஸ்லாம் ஒன்றுமே தெரிலங்க. நல்லா கேபின் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சைலண்டாக தான் இருக்குது. இன்ஜினோட சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்பிஎம் போகிறப்போ ஸ்லைட்டாக நமக்கு உள்ளே கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டயர் நாய்ஸோ வின் நாய்ஸோ பெருசாக இப்போ ஸ்லோ ஸ்பீட்ஸ்லாம் கிரீப்பிங் ஆகிறதுனால ஃபீல் பண்ண முடியல. அந்த நாக் மட்டும் ஃபீல் ஆகுதுங்க. லோயர் ஆர்பிஎம் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியர்ஸோட இன்கியர் ரேஷியோ எப்படி கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. பட் வந்து அந்த நாக் வந்து எவிடென்ட்டாக நமக்கு ஃபீல் ஆகுது. ஒரு தேர்ட் கியரில் வந்து இப்படி இப்போ அந்த நாக் விழுகும் பார்த்தீங்களா ஸ்லோ ஸ்பீட்ஸில் லோயர் ஆர்பிஎம்ஸ் போகிறப்போ, அது மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்றப்போ நீங்கள் ப்ராப்பராக ஜட்ஜ் பண்ணி தான் அடிக்க முடியுங்க. நீங்கள் அழுத்துனீங்கன்னா அப்படியே சீறிட்டு போய் பவர் டெலிவரி கொடுக்கக்கூடிய என்ஜின் கிடையாது. ரொம்ப லீனியராக தான் பவர் டெலிவரி இருக்குது. பட் என்ஜின் தான் நல்லா ரிஃபைண்டாக ஃபீல் ஆகுதுங்க, அதுலலாம் குறைகள் இல்லை. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்க இருக்குது. பட் கிளச்சு மட்டும் ஸ்லைட்லியான ஹார்டாக சைடுங்க. அது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. நீங்கள் சப்போஸ் எம்ஜி ஆஸ்டர் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். விசிபிலிட்டிலாம் க்ளீன் அண்ட் கிளியருங்க. நல்ல ஒரு டிரைவிங் பொசிஷனில் உட்காந்து ஓட்டுறோம். உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி டீப்பான ஒரு கர்வ் எடுக்கிறப்ப மேபி கம்பல்சரி வந்து இந்த இடத்துல ஒரு பிளைண்ட் ஸ்பாட் ஃபீல் ஆகலாம். அப்புறம் நல்ல ஹைட் மேலே ஏற்றி உட்காடுறீங்க அப்படின்றப்போ இது என்னன்னா ஒரு கிராஸ் ஓவர் ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய காரு. ஒரு ப்ராப்பரான ஒரு எஸ்யூவியோட ஸ்டாண்ட்ஸில் ஆப்வியஸ்லி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக புது வண்டி. ஸோ ரேட்டல் நாய்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல, வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஷட்லைன்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு ரேட்லிங் நாய்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் எனக்கு தெரிஞ்சு குறைவாக தான் இருக்கும். ஏன்னா மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபுல் ஸ்லாம் பண்ணுறேன், அந்த பவர் ரொம்ப பொறுமையாக தாங்க எடுக்குது. அதனால நம்ம ஜட்ஜ் பண்ணி தான் ஓட்டியாகணும். ஓவர்டேக் பண்ணுறது, நம்ம க்ரூஸ் பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ் பண்ணி தான் நம்ம ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ரெச் வந்திருக்கோங்க. இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழுத்தி பார்க்கலாம். இது வந்து ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ஜினோட ரேவ் நோட் கேட்கும்னு நினைக்கிறேன். பவர் டெலிவரி ரொம்ப லீனியராக இருக்குங்க. நீங்கள் ஜட்ஜ் பண்ணி தான் எல்லா விஷயங்களுமே இங்கே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை, நல்லா ராக் சலடாக இருக்குது. ஸ்டெபிலிட்டிலாம் எந்த விதத்துலையுமே குறை சொல்ல முடியல. ஹை ஸ்பீட்ஸ் போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து
100 கிட்ட வந்துட்டோம். என்விஹெச் வந்து பார்த்தீங்கன்னா வின் நாய்ஸ்லாம் எதுவும் இல்லை. டயர் நாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக உள்ளே வர மாதிரி தெரியல, நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 120 இருக்கிறோம். பிரேக்ஸுங்க, பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் பைட் வந்து ஸ்லோ அண்ட் ப்ராக்ரெசிவாக இருக்குது. பட் லாஸ்ட் பைட் வந்து நல்லா வந்து அப்படியே நங்குற மாதிரி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டர்ன் பண்ணுறேன், ஸ்டீரிங் பாருங்க, பொறுமையாக தான் வருது. பாருங்க, ஃபுல் ஸ்லாம், ஃபுல் த்ராட்டல் கொடுத்துருக்கேன், பெடல் டு மெட்டல் இருக்குது. பொறுமையாக அந்த பவர் டெலிவரி எடுக்குது. லீனியராக அப்படியே அழகாக அப்படியே அந்த டெலிவரி நம்மளால பார்க்க முடியுது. என்ஜின்லாம் செம்ம ரிஃபைண்டாக இருக்குங்க. வைப்ரேஷன்ஸ்லாம் உள்ளே வரல, சத்தம் வந்து பயங்கரமாக வந்து உள்ளே வந்து க்ரீப்பின் ஆகி நம்மளை வந்து அனாயிங்காக ஃபீல் பண்ண வைக்கலாம். அதெல்லாம் குறையே இல்லை. ஓவரால் ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் நடக்குது. பவர் டெலிவரி லீனியராக இருக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஹை ஸ்பீட்ஸில் ஸ்டேபிளாக தான் வச்சிருக்கு. ரொம்ப போட்டு வாபிள்லாம் பண்ணல, உலுக்கிலாம் எடுக்கல. கம்ஃபர்ட் ஓரியன்டான ஒரு சஸ்பென்ஷன் தாங்க பண்ணியிருக்காங்க. ஒரு 120 வரைக்கும் நம்ம போய் பார்த்தோம். அதுதான் இந்தியன் ரோட்ஸில் போகவும் முடியும். அதை தாண்டி போகிறது எனக்கு தெரிஞ்சு வேணான்னு தான் சொல்லுவேன். பாருங்க, ஸோ டிரைபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே சொல்லியிருக்குங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்க, இப்படி 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 அந்த நாக் வந்து ஃபீல் ஆகுது லோயர் ஆர்பிஎம்ஸில் மட்டும். எம்ஜி ஆஸ்டர் ட்ரைவ் பண்ணியும் பார்த்துட்டோம். ஸோ யாருக்கு இந்த வாகனம் செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, அந்த ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்த விஷயம் எதில் லேக் ஆகுது அப்படின்றது. இந்த வாகனத்தோட ட்ராபேக் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபியூவல் எஃபிஷியன்சி பார்ட்னர். ஸோ அது மட்டும்தான் நான் ட்ராபேக்காக பார்க்குறேன். என்ன அப்படின்னா ஒரு 10 to 15 அப்படின்றது தான் ரியல் வேர்ல்டில் கிடைக்கும். சிட்டியில் வந்து ஒரு 10+, ஹைவேஸில் வந்து ஒரு 15 கிட்ட வரைக்கும் கிடைக்கும். ஸோ அது மட்டும்தான். ஏன்னா வாகனத்தோட கோவிட் ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் எஃபிஷியன்சியில் ஒரு சின்ன ஹிட்டுங்க. என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் லீனியராக இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டு செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல்லாம் இல்லை. ஒரு மெச்சூர்டு செட்டப்பில் தான் இருக்குது. பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் டாப் அண்ட் மாடல்லாம் சொல்ல, அந்த பேஸ் மாடல் ஸ்ப்ரிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11,82,000 கிட்டத்தட்ட வருதுங்க. 11,82,000 சரியான வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இந்த எம்ஜி ஆஸ்டர் இருக்குது. பேஸ் மாடல்லாம் நீங்கள் பார்க்குறாப்புல இருந்தால். அதுக்கப்புறம் வண்டியோட சாலிட் பில்டுங்க, குவாலிட்டி லெவல்ஸ் நல்லா இருக்குது. த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே டச் அண்ட் ஃபீலுக்கு நமக்கு பிரதானமாக வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேருக்கு இருந்தது அந்த சைனீஸ் பிராண்ட் அப்படின்ற பரிணாமம் போய் இப்போ வந்து ஜேஎஸ்டபிள்யூ அண்டர்டேக் பண்ணதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 51% ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிராண்ட் கையில் தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இந்தியன் பிராண்ட் கையில் தான் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த சைனா 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 அப்படின்னு சொல்கிற விஷயத்தை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கொடுக்குற காசுக்கு 100% வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் வேணும் அப்படின்றப்போ ஒரு 15 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு கீழே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த எம்ஜி ஆஸ்டரோட ஸ்ப்ரிண்ட் மாடல், அதுக்கு அடுத்த மாடல்லாம் பார்க்கலாம். சிவிடி டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். பட் ஸ்லைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் டாப் அண்ட் மாடல் போனீங்கன்னா உங்களுக்கு டர்போ பெட்ரோல் ஆப்ஷன், உங்களுக்கு டாக் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப ஒரு ப்ரீமியம் ஃபீலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 வருஷம் அன்லிமிடெட் கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்டி. சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5,000 10,000 ரூபாய்ங்க ஆவரேஜாக நான் சொல்கிறேன். ஓவரால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பர்சனலாக இந்த எம்ஜி ஆஸ்டரை பயன்படுத்திங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே சொல்லுங்கள். இந்த வண்டி எங்ககிட்ட இருக்கிற ஒரு 3 to 4 மணி நேரத்தில் நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதை தாங்க சொல்கிறோம். நீங்கள் சப்போஸ் இந்த வண்டி வாங்குறீங்கன்னா எங்களோட ரிவ்யூ அதுக்கப்புறம் யூஸ் சர்வீஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அதை பாருங்கள். அது கூடவே இந்த வாகனத்தை வச்சிருக்கவங்கள்ட்ட கேளுங்க. அவங்களுக்கு கம்பல்சரி எங்களை விட நிறையா நாலேஜ் இந்த பர்டிகுலர் காரில் இருக்கும். நாலேஜ் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன், கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சர்ச்சரை வேணாம், பத்திரமா போய் வந்துருவாங்க. டேக் கேர், பாய்.